ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायः भद्रश्रुत्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवतिनाश ओं करोति वाचान भङ्गुं लङ्कायते हिरण्यकृपादमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् अज्ञानतिमरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय बुधल श्रीमद जयपदाय स्वामी तिरुवनंतपुरम नगर रामदारिणी नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय बुधल श्रीमद भक्ति वेदांत स्वामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा श्रीमद् भागवतम 10th canto 3rd chapter பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு. நம்ம வந்து 21 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ 22வது ஸ்லோகங்கள். ஸோ வசுதேவருடைய பிரார்த்தனைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வசுதேவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ஓ தேவதேவா, அதாவது தேவர்களுக்கெல்லாம் இறைவனே, தேவர்களுடைய இறைவனே, ஓ பகவானே, அசரீதி வாக்கு ஆகாஷவாணி சொல்லிச்சு இல்லையா, உங்க வீட்டுல 8வது குழந்தை பகவான் பிறப்பார், தேவகிக்கு மகனாக பிறப்பார். அந்த குழந்தையால தான் கம்சனுக்கு மரணம் ஏற்படும். அதே போல நீங்க வந்து அந்த காட்டு மிராண்டியா இருக்கக்கூடிய அந்த கம்சனை கொல்றதுக்காக பகவானே நீங்க இப்ப வந்தாச்சு. ஆனா அந்த கம்சன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? இதற்கு முன்னாடி நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டான். ஸோ இப்ப நீங்க பிறந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படின்னாலும் இந்த ஜெயின் வார்டன்ஸ் எல்லாம் போய் சொல்லிடுவா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த காவலர்கள்லாம் போய் சொல்லிடுவா. ஸோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவன் வந்து ஓடி ஓடி வந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஆயுதத்தால உங்களையும் கொன்னுடுவான். கண்டிப்பா இப்ப அப்படிதான் பண்ணுவான், அவன் ஓடி வருவான். ஸோ அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னுட்டு வசுதேவர் சொல்லும் போதே தேவகிக்கு பயம் வந்துடுச்சு. இப்ப அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த அம்மா வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ திரும்ப இந்த குழந்தைய கொன்னுடுவானா அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுகதேவர் சொல்லிட்டு இருக்கார். இப்ப வசுதேவர் சொல்றத கேட்ட உடனேயே தேவகிக்கு கம்சன் பயந்து இப்ப அந்த குழந்தையான பகவானை பார்த்து, ஏன்னா பகவானை ரசிக்க முடியல இப்ப அந்த அம்மாவால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட முடியல இப்ப. ஏன்னா அந்த ஒவ்வொரு க்ஷணமும் அந்த அம்மாவுக்கு பயத்தை கொடுக்குது. ஸ்ரீ தேவகி வாச்ச அப்படின்னு இப்ப அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ எம்பெருமானே, எல்லா வேதங்களும் பகவானாக உன்னதான் கைய காட்டும். பகவானே, உங்களை வந்து மனதாலும் வாக்காலும் என்ன பண்ண முடியாது, உங்களுடைய வர்ணனைகளை சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் தோற்றம் நீங்க தான், மூலம் நீங்க தான், எல்லா காரணங்களுக்கும் காரணம் நீங்க தான். நீங்க அனைத்தை விட சிறந்தவர். எப்படி ஒரு சூரியன் பிரகாசமாக இருக்கோ அப்படி அந்த பிரம்மம் பிரகாசமாக இருக்கும். ஆனா நாங்க அந்த பௌதீக கண்களால எங்களால பகவானை பார்க்க முடியாது. இப்ப பகவானே, உங்களுடைய கருணையால எங்களால உங்களை பார்க்க முடியுது. சோ எல்லா வேதங்களுக்கும் மூலம் நீங்க தான், அனைத்தும் அறிந்தவர் நீங்க தான். நீங்க தான் அங்க பிரம்ம ஜோதியா இருக்கிறதும் நீங்க தான், பரமாத்மாவா இருப்பதும் நீங்க தான், அந்த பகவானும் நீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்துதான் இது அனைத்தும் வந்திருக்கு. சோ உங்களை விட இதெல்லாம் வேறுபட்டது எதுவுமே கிடையாது. சோ எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமானவரே, ஓ பகவானே, நான் வந்து உங்களை வணங்குறேன். ஏன்னா பகவான் தான் காரணோதக சாய் விஷ்ணு. அந்த பகவானுடைய ஒவ்வொரு ரோமக்கூப்பம், அந்த நமக்கு ஸ்வெட்டிங் வரும்னு உடம்புல சின்ன சின்ன முடி போல இருக்கும் பாருங்க. ஸோ அது எல்லாமே அங்கிருந்து நமக்கு வேர்வையும் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு ரோம கூப்பம், அது ஒவ்வொரு துளையில இருந்து ஒவ்வொரு பிரம்மாண்டம் வெளியே வந்தது.
அந்த பிரம்மாண்டத்திற்கு காரணமானவர் காரணோதக சாய் விஷ்ணு. அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்திற்குள்ளும் கர்ப்போதக சாய் விஷ்ணு இருக்கார். அந்த அண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் க்ஷீரோதக சாய் விஷ்ணு இருக்கார். ஸோ இப்படி எல்லாமாகவும் இருப்பது பகவானே நீங்க தான். நீங்க இல்லாத ஒரு இடம்னுட்டு ஒண்ணுமே கிடையாது. கோடான கோடி ஆண்டுகள் என்ன ஆகுது? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுது, ரட்சிக்கப்படுது, அப்புறம் அழிக்கப்படுது. ஸோ சிருஷ்டி ஸ்திதி லயா இது எல்லாம் நடந்துட்டே இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இங்க நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், மகா தத்துவம் எல்லாமே பகவானே நீங்க தான். ஆனா இது அனைத்தும் நீங்க பிரளயம் ஏற்படும் போது என்ன ஆகுது? உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் வெளியே வந்துதா? இப்ப இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே போயிடுது. திரும்ப எப்படி வெளியே வந்ததோ அப்படியே திரும்பவும் என்ன ஆயிடுதான்? உள்ள போயிடுது. எல்லாத்தையும் விளையாடுறவரையும் வெளியே விட்டு எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு போதும்னு எப்ப தோன்றதோ அப்ப என்ன பண்றாராம்? எல்லாத்தையும் திரும்ப தனக்குள்ளே இழுத்துக்கிறாராம். எப்படி ஒரு 8 கால் பூச்சி அது அதுக்குள்ள இருந்து ஒரு பசை போல வரும். அதால அது வலை பின்னும். விளையாடுறவரே விளையாடும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுமா? அந்த பசையை திரும்ப தனக்குள்ளே இழுத்துக்குமா. ஸோ அப்படி நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் செய்பவர் நீங்க தான். திரும்ப எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இழுத்துக்கிறதும் நீங்களே தான். ஏன்னா இந்த அற்புத சிருஷ்டி எல்லாமே பண்றது நீங்க தான் சுவாமி. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல வினாடி, நிமிடங்கள், மணி, ஆண்டுகள் இப்படி அதாவது காலம் மாறிண்டே இருக்கும். ஆனா எப்பவுமே மாறாதவர் யாரு அப்படின்னா பகவான். ஏன்னா அவர் தானே சக்தி வாய்ந்தவர். கோடான கோடி ஆண்டுகள் பகவான் அப்படியேதான் இருக்கார். ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னும் அவர் இருந்தார், சிருஷ்டி செய்யும் போதும் இருக்கார். மொத்த பிரளயம், இந்த சிருஷ்டியெல்லாம் அழிஞ்சு பிரளயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பகவான் இருப்பார். அவர் மட்டும்தான் நித்தியமா இருக்கார். ஸோ இப்படி பகவானே உங்களுடைய லீலைகளை புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க தான் காலத்தையே ஆள்பவர் பகவானே. ஏன்னா நீங்க நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவர் நீங்க. ஸோ யார் ஒருத்தர் உங்களை பூரணமாக சரணாகதி அடையிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களை பத்தி ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் அந்த நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த பௌதீக பந்தத்துல இருக்கக்கூடாது. எப்பவுமே பகவானுடைய பக்தியில தான் இருக்கணும். ஏன்னா இந்த கிரகங்கள், இந்த கிரகத்துல என்ன நடக்குது அப்படின்னா பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய், ஜென்ம மிருத்தி, ஜராவியாதி, இதுலயே மனிதர்கள் சுத்திண்டே இருக்கா. அப்படி புண்ணியம் பண்ணாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுறா, திரும்ப இந்த பூலோகத்துக்கு வராங்க. பாவம் பண்ணா நரகத்துக்கு போறாங்க, திரும்ப இந்த பூலோகத்துக்கே வராங்க. திரும்பவும் அவங்க ஜென்மம் எடுக்கும்போது திரும்ப சொர்க்கம், நரகம், திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறக்கிறது. ஸோ இப்படியே தான் அவங்களுடைய அந்த சைக்கிள் என்ன ஆயின்னு இருக்கான், சுத்தின்ண்டே இருக்கு. ஏன்னா இந்த அண்டத்துக்குள்ள 14 லோகங்கள் இருக்கா. ஸோ மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படியே சுத்தின்ண்டே இருக்கா. ஆனா யார் ஒருத்தர் இதை ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ ஸோ அவங்க பகவானே உங்களை சரணடைய வேண்டும். உங்களுடைய தாமரை பாதத்துல அவங்க சரணடைஞ்சாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு முழுமையான மன அமைதி, நிம்மதியும் கிடைக்கும். ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன? இப்ப நம்மளை போல பிரம்மாவும் 100 வருஷம். ஆனா பிரம்மாவுடைய கால அளவு பெருசு, நம்மளுடைய கால அளவு சிறுசு. நமக்கு 24 hours இல்லையா? ஸோ பிரம்மாவுடைய கால அளவு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இல்லையா? ஸோ அதுல 1000 சத்துர்யுகங்கள். நமக்கு சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது நானும் சேர்ந்தது ஒரு சத்துர்யுகம். இது போல 1000 சத்துர்யுகம் பகல் நேரம், 1000 சத்துர்யுகம் இரவு நேரம். அப்ப பாருங்க பிரம்மாவுடைய ஒரு நாள்ல இவ்வளவு பெருசு. ஸோ பிரம்மாவுடைய காலம் முடியும் போது பகவான் என்ன பண்ணுவார்? திரும்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தை தனக்குள்ள எடுத்துக்குவார்.
திரும்ப அவரு எப்ப சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்ப திரும்ப எல்லாத்தையும் வெளியே விடுவார். அப்ப பிரம்மாவை ஃபர்ஸ்ட் சிருஷ்டிப்பார், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியே விட்டுருவார். இப்படி மேலேயே கீழே இப்படியே ஜனங்க வந்து சுத்தின்டே இருக்கா. எல்லா ஜீவராசியும் இப்படிதான் சுத்தின்னு இருக்கு. ஸோ யார் ஒருத்தர் பாக்கியசாலிகளோ பகவானே, அவங்க மட்டும்தான் உங்களுடைய கருணைக்கு பாத்திரம் ஆவார்கள். பகவானே, உங்களுடைய பக்தர்கள் பக்தர்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க, அந்த பயத்தெல்லாம் நீங்க வந்து நீக்கிடுறீங்க. ஆனா நான் வந்து அந்த கம்சனுடைய கோரமான பயத்துல நான் மாட்டின்னு இருக்கேன். ஏன்னா அவன் என் கண் முன்னாடியே என் குழந்தைகள் எல்லாம் கொன்னான் இல்லையா? ஸோ அதனால அந்த பயத்துல நான் வந்து இருக்கேன். பகவானே, உங்களுடைய இந்த ரூபத்தை பார்க்கும் அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குது. ஸோ யோகிகள் எல்லாம், ஏன்னா இப்ப பாருங்க, என்னுடைய பௌதிக கண்களுக்கு கூட நீங்க வந்து தெரியுறீங்க. யோகிகள் எல்லாம் அவங்களுடைய ஹிருதயத்தில் தியானத்தின் மூலியமா உங்களை வந்து பார்க்குறாங்க. ஆனா இப்ப நீங்க இங்க வந்தத கம்சன் பார்த்தானா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் சுவாமி. அந்த பயம் என்னால தாங்க முடியல. எனக்கு பயம் ரொம்ப அதிகமா ஆகுது. என்ன செய்யறது? ஓ மதுசூதனா, உங்களுடைய இந்த தோற்றத்தை பார்க்கும்போது கம்சனை நினைக்க நினைக்க எனக்கு பயம் வருது. ஐயோ இப்ப வந்தவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே. ம். ஏன்னா அவன் மகா பாபி அவன். அப்படியா பார்த்தா அந்த பாவி கம்சன் அவன் வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால எனக்கு அப்படி ஒரு பயம் ஏற்படுது. ஓ பரமபுருஷா, நீங்க இப்படி சங்க சக்கர கதாபத்மாவோட நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்க பார்க்கறதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க உங்களுடைய ரூபத்த கொஞ்சம் மறைச்சுக்கோங்க. நீங்க ஒரு மனித குழந்தைய போல மாறிடுங்களேன். அப்படின்னுட்டு தேவகி வந்து பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா உங்களையும் என்னால கைவிட முடியாது சுவாமி. ஏற்கனவே நான் வந்து நெறைய குழந்தைகள இழந்துட்டேன். அந்த கம்சன் கொன்னுட்டான். இப்ப உங்களையும் இழக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு மனித குழந்தையாக மாறிடுங்க. சாமானிய குழந்தையாக மாறுங்க. ஏன்னா அவர் பிறக்கும்போது எப்படி காட்சி குடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். இல்லையா? ஸோ 4 கைகளோட, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபரணங்களோட, மணிமகுடத்தோட, அ சங்கு சக்கர கதாபத்மாவோட ஈன்னு சிரிச்சுண்டு நின்னார். குண்டலங்கள், கவசங்கள் எல்லாம் போட்டுண்டு இருக்காரு. இத பார்க்கும்போது அதனால தான் நீங்க வந்து நார்மல் குழந்தையா மாறிடுங்க. கம்சன நெனச்சு நெனச்சு எனக்கு பயமா இருக்கு. உங்கள எப்படி நான் காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. ஓ பகவானே! உங்களுடைய இந்த உன்னத ரூபம் எப்படி ஒரு சாமானிய பெண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வருமோ, அதுபோல ஒரு சாமானிய குழந்தையா பாருங்க. ஏன்னா இப்ப உங்கள பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்டிப்பா யாரும் நம்பவே மாட்டாங்க. அதனால நீங்க வந்து நார்மல் குழந்தையா மாறிடுங்க. அதேபோல என் தோழிகள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் கொஞ்சம் கேலி பண்ணுவாங்க. "என்னடா இது குழந்தை போய் 4 கையில வந்து பொறந்திருக்கு." அப்படின்னுட்டு என் தோழிகளும் கேலி பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து சாமானிய குழந்தையா மாறிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. இவங்க பிரார்த்தனை பண்ணி வருந்துறத பார்த்துட்டு, பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறார். "ஓ கற்புக்கரசியே! எனதருமை தாயே! நீங்க வந்து முற்பிறவியில ஸ்வயம்பூ மனு அந்த காலத்துல, சத்தியுகத்துல, அதாவது நீங்க வந்து பிருஷ்ணி, சுதபா அப்படின்ட்டு நீங்க 2 பேரும் அது பிருஷ்ணி யாரு? தேவகி. சுதபா வசுதேவர். ஸோ நீங்க 2 பேரும் திருமணம் செஞ்சிருந்தீங்க. ஸோ திருமணம் செஞ்சதுக்கப்புறம் வம்ச உற்பத்தி செய்யணும். பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் உத்தரவிட்டார். நீங்க வந்து கடும் தவம் பண்ணுங்க. அப்ப பகவான் உங்களுக்கு காட்சி குடுப்பார். அப்படின்னுட்டு. ஸோ அதனால திருமணமான கையோட, திருமணமான அந்த உடையோட அப்படியே வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பகவானுடைய குழந்தையா பெறணும் அப்படின்றது இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு. நீங்க வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை காலம் நெக்ஸ்ட் வரும்?
அதாவது பருவ காலம் மாறிண்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. நீங்க அவ்ளோ துயரத்தையும் அந்த தபஸ் பண்ணும்போது தாங்குனீங்க. மழை, காத்து, கடும் உஷ்ணம், குளிர் எல்லாத்தையும் சகிச்சுண்டீங்க. அப்படி ஒரு யோகத்தின் வாயிலா உங்களுடைய உடம்ப அப்படி பராமரிச்சுண்டீங்க நீங்க. ஸோ எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு மரம் வந்து காத்தடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, குளிர் வந்தாலும் தாங்குமோ? வெறும் இலைய மட்டும் உதிர்த்தும். அவ்வளதான். ஆனால் மரம் ஒண்ணும் ஆகாது. அப்படிதான் நிக்கும். இல்லையா? ஸோ புயல் கியல் அடிச்சா தான் வேரோட அதுக்கு முன்னாடி வேற எதுவும் ஆகாது. இல்லையா? ஸோ அப்படி ரொம்ப மன உறுதியோட, ரொம்ப தூய்மையோட நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி ஒரு கடும் தவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. முக்கியமா நீங்க வந்து 12,000 தேவ ஆண்டுகள் ஓகேங்களா? 12,000 வருட தேவ ஆண்டுகள். நமக்கு 1 வருஷம். தேவர்களுக்கு 1 நாள். அப்பனா கணக்கு போடுங்க. ஆல்ரெடி கன்னட கிளாஸ்ல கணக்கெல்லாம் போட்டாச்சு. ஆ, சந்தியா மாதாஜியை தவிர மத்தவங்க யாராவது சொல்லுங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னுட்டு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவங்க வந்து திருமணமான கையோட தேவர்களுடைய கால தின் பிரகாரம் தேவ ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள். ஸோ அதே நம்ம மனிதர்கள் கணக்கு பிரகாரம் 43,20,000 ஆண்டுகள் தபஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சத்தியுகத்துல வந்து 1,00,000 வருஷம் அவங்க வந்து உயிர் வாழ்வாங்க. ஆனா இவங்க தபஸ் பண்ணிட்டே இருந்ததுனால 43,20,000 ஆண்டுகள் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவு தபஸ், கடும் தவம். எதையுமே அவங்க வந்து பொருட்படுத்தவே இல்ல. ரொம்ப நம்பிக்கையோட, பக்தியோட தவத்தை மேற்கொண்டார்கள். ஸோ அப்படியே ஆழ்ந்த சிந்தனையை பகவான் நினைச்சு அவங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப திருப்தி அடைஞ்ச பகவான். ஏன்னா வரங்களை தருபவன் அல்லவா அந்த வரதராஜன். ஸோ உடனே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க விருப்பப்பட்ட வரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு பகவான் வந்துட்டார். ஸோ வந்துட்டு நீங்க இவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நீங்க தவம் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வந்து நீங்க மகனாக பிறக்க வேண்டும், உங்களை போலயே மகன் வேண்டும் கேட்குறாங்க. என்ன போலெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால் நானே உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன். நீங்க இவ்வளோ கடும் தவம் பண்ணீங்க இல்லையா, அதனால நான் வந்து உங்களுக்கு 3 முறை மகனாக பிறக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அனைத்தையும் இந்த பௌதீக மாயையிலிருந்து அந்த உந்துதல்ல இருந்தெல்லாம் தள்ளி இருந்து தான் அவங்க வந்து இதை வந்து இவ்வளோ ஒரு கடும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பகவான மகனாக பெற வேண்டும் அப்படின்னுட்டு. அந்த முக்தி அடையணும்னு கேட்கல, பகவான மகனா அடைய வேண்டும் அப்படின்னு தான் அவங்க கேட்டது. ஏன்னா நம்ம வந்து சிருஷ்டாஷ்டகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நாஜனம் நாதனம் நா சுந்தரீம் கவிதாம் மாம் ஜெகதி சகாமயே மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரே பவதாத் பக்திர் அகைத்து ஹித்வயே. ஏன்னா அதுல சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நல்ல மனைவி, அழகான மனைவி, ஐஸ்வர்யம், என்னை சுத்தி வரக்கூடிய ஃபாலோவர்ஸ், சிஷ்யர் அதுவும் வேண்டாம், எனக்கு பகவானே நீ தான் வேணும். ஸோ அது போல இங்க இவங்க கேட்டது என்ன, பகவானே மகனா அடையணும். ஸோ உங்களுடைய ஏன்னா பகவான் வந்து ஓகேன்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து ஒன்னா இணையறாங்க. ஸோ பகவானுடைய அந்த கருணையால பகவான் அந்த பிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்ற மகனாக பிறக்கிறார். ஏன்னா பகவானுடைய பிறப்பு அவ்வளவு சிரேஷ்டமானது. பகவான் பிறக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்டாலே போதும், பகவானுடைய லீலைகள் எல்லாம் கேட்டாலே போதும், நாம திரும்ப இன்னொரு ஜென்மம் பிறக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தெக்த தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி அர்ஜுனா. ஸோ யார் ஒருத்தர் பகவான் பிறக்கிறாரு, பகவானுடைய லீலைகள் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அவன் வந்து இன்னொரு வாட்டி இந்த ஜட உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் என்னுடைய நித்திய லோகத்துக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு பகவானே சொல்றார்.
ஸோ இவங்க இவ்வளவு ஒரு கடும் தவம் செஞ்சதுனால பகவானுடைய கருணையால பகவானே இப்ப அவங்களுக்கு பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்ற மகனாக பிறந்து விட்டார். அடுத்து நீங்க தான் அதிதி கஷ்யபராக பிறந்தீங்க. ஸோ அப்பவும் உங்களை நான் வந்து தாய் தந்தையா ஏத்துண்டு உபேந்திரா, அதாவது குள்ளமான வாமனராக பிறந்தேன். ஓ கற்புக்கரசியான தாயே. ஸோ அது போல இப்ப 3வது முறையாக நான் திரும்பவும் இப்ப உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கேன். நீங்க இப்ப வசுதேவர் தேவகியா பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் வந்து கிருஷ்ணராக பிறந்திருக்கேன். ஏன்னா நான் வாக்கு கொடுத்தேன் இல்லையா? உங்களுக்கு நான் வந்து 3 முறை பிறக்கிறேன் அப்படின்னுட்டு. அதனால ஸோ நான் இப்ப 3 முறை பிறந்தாச்சு. நான் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு தான் நான் வந்து இந்த விஷ்ணு ரூபத்த உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து திரும்ப சாமானிய ஒரு குழந்தைய போல தான் நான் மாறிடுவேன். நம்மலாம் இவ்ளோ பெரியவா ஆயிட்டோம். இப்ப கூட அம்மா, அப்பா சொல்ற பேச்சைய கேட்கறதில்ல. இல்லையா? ஆனா பகவான் பாருங்க, பிறந்த உடனேயே அவங்க அம்மா சொல்றாங்க, "எப்பா நீ வந்து 4 கை ரூபத்துல இருக்க வேண்டாம். ஒரு சாமானிய குழந்தையா மாறிடு." அப்படின்னு சொன்ன உடனே, பகவான் ஓகேம்மா, இல்ல நான் தான் பிறந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால நான் இப்ப உங்களுக்கு தரிசனம் குடுக்குறேன். நான் இப்ப திரும்ப சாமானிய குழந்தையா மாறிடுறேன். அப்படின்னுட்டு பகவான் என்ன பண்ணியாச்சு, ஒரு சாமானிய குழந்தையாக மாறிட்டார். இப்ப தாய் சொல்றத கேட்கிற பொறந்த உடனே கேட்கிற குழந்தை நல்ல குழந்தையா? இவ்வளவு பெரியவ ஆனதுக்கு அப்புறமும் தாய் சொல்றத கேட்காத குழந்தை நல்ல குழந்தையா? நீங்களே சொல்லுங்க. யாரு குட்? பிறந்தா இப்படி ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும் அப்படின்னுட்டு அவங்க தான் நினைப்பாங்க.